ஹன்லலா என்ற நபித்தோழர் தன்னைத்தானே முனாஃபிக் என்று சொல்லுகிறார். நான் முனாஃபிக் ஆகிவிட்டனே என்று தன்னைத்தானே முனாஃபிக் என்று சொல்லி திரிகிறார். முனாஃபிக்னா சாதாரண வார்த்தை இல்ல, நரகத்துடைய அடித்தட்டில் செல்லக்கூடியதுதான் முனாஃபிக்குடைய தன்மை. அதை சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, இல்ல என்னப்பா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி ஒண்ணு தன்னைத்தானே முனாஃபிக் என்று சொல்ற, என்ன காரணம், எதற்காக நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கும் போது அதிகமான அமல்கள் செய்ய வேண்டும் என்று ஆர்வம் ஏற்படுது. அதன் பிறகு அவர்களை விட்டு விலகி வந்து விட்டால் எனக்கு என்னமெல்லாம் இந்த உலகத்தை தேடி என்னுடைய தேவைகளை நோக்கி சென்று விடுகிறது. அப்ப அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கும் போது ஒரு தன்மையில அல்லாஹ்வின் தூதரை விட்டு விலகி வந்து விட்டால் இன்னொரு தன்மையில நான் இருக்கிறேன்னு சொன்னா முனாஃபிக் எப்படி இருப்பான், இப்படிதானே இரட்டை நிலையில் தானே இருப்பான். அப்ப நான் முனாஃபிக் தானே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அப்படியா, எனக்கும் இப்படித்தானே இருக்கு. அப்ப வாங்க அல்லாஹ்வின் தூதர் போய் கேட்போம். ரெண்டு பேரும் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களோடு இருக்கும் போது எங்களுக்கு அதிகமான ஆர்வங்கள் ஏற்படுது, அமல்கள்ல ஈடுபாடோடு இருக்கணும், நன்மைகள் அதிகமாக செய்யணும் என்றெல்லாம் எங்களுக்கு எண்ணம் ஏற்படுது. உங்களை விட்டு விலகி சென்று விட்டால் எங்களுக்கு இதெல்லாம் மறந்து உலகத்துடைய தேவை, குடும்பம், இந்த இரட்டை நிலை எங்களிடத்துல இருக்கு. அப்ப நாங்க முனாஃபிக்கா என்று கேட்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இல்ல மனிதருடைய தன்மை அப்படித்தான் இருக்கும், இப்படி ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகத்தான் இருக்கும். அப்படி குறையும் போது அவர்கள் சுதாரித்துக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பயத்தை நாளை மறுமையில விசாரிப்பானே. ஏக இறைவனுக்கு புகழ் அனைத்தும் என்று போற்றி புகழ்ந்தவனாகும். மேலும் வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தையாகும். வழிகாட்டுதலில் சிறந்தது எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதலாகும். மார்க்கத்தின் பேரால் புதிதாக உண்டாக்கிய ஒவ்வொன்றும் அனாச்சாரமாகும். ஒவ்வொரு அனாச்சாரமும் வழியேடாகும். ஒவ்வொரு வழியேடும் நரகத்திற்கு இட்டு செல்லும் என்று எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு எச்சரித்தவர்களாக உரையை காரணம் செய்வார்கள். அதுபோல் உங்களுக்கும் எனக்கும் எச்சரித்தவனாக எனது இந்த ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற இந்த ஓரிரை கொள்கையை ஏற்று அதன் அடிப்படையில் வாழ்ந்து இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு ஒரு உன்னதமான, ஒரு உண்மையான, அந்த நிரந்தரமான வாழ்க்கையில் வெற்றி அடைய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி பிடித்தவர்களாக சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு நம்மால் இயன்ற அளவிற்கு அமல்களை செய்து வாழ்ந்து வருகின்றோம். இப்படி வாழக்கூடிய இந்த நேரத்தில் இந்த தௌஹீதை, இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், அவர்களை நாம் சோதிப்போம், முன்னோர்கள் சோதிக்கப்பட்டதை போன்று சோதிக்கப்படாமல் நீங்கள் சொர்க்கம் சென்று விட முடியாது. எப்படி சோதிப்பேன்னு அல்லாஹ் சொல்றான்னா, உங்களை ஓரளவு பயத்தால், பசியை கொண்டும், செல்வங்கள், உயிர்கள் மற்றும் விளைச்சல்கள் அவர்களை குறைத்தும் நாம் சோதிப்போம். இதில் பொறுமையாளர்களுக்கு நற்செய்தி கூறுவீராக என்று அல்லாஹ் நபிக்கு கட்டளையிடுகின்றான். இப்படிப்பட்ட இந்த சோதனை வரும்போது, இந்த சோதனைக்கு உட்படுத்தக்கூடிய இந்த நேரத்தில் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் அந்த மனிதனுடைய இயல்பு, சராசரியான அந்த மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் என்ன இயல்பாக ஏற்படும் என்றால் ஒரு விதமான கவலை ஏற்படும். நம்மளுக்கு அல்லாஹ் இப்படி நம்மளை தொடர்ந்து சோதிக்கின்றானே, நம்மளுக்கு வறுமையை கொடுத்து சோதிக்கின்றான், நம்மளால பெரிய அளவுக்கு பொருளாதாரத்தை ஈட்ட முடியல, ஏதேனும் ஒரு வியாபாரத்தை செய்யலாம் என்று அதை நம்ம தொடங்கணும் என்றால் அதுல நம்மளுக்கு நஷ்டம் ஏற்படுகின்றது. இந்த நஷ்டத்தை ஒவ்வொரு நேரத்தையும் நாம் சந்தித்து இந்த வாழ்க்கையில நம்மளால பெரிய அளவுக்கு முன்னேற முடியலையே, இதெல்லாம் இருக்கும் மனிதர்கள்ட்ட. அதன் பிறகு நாம் நேசித்த, நாம் ரொம்ப விரும்பிய, அன்பு செலுத்திய ஏதேனும் உறவினர்களாக இருந்தால் அவர்களுடைய உயிரை கைப்பற்றுவதன் மூலமாக அதை கொண்டு நம்மளை சோதிப்பான். அப்படிப்பட்ட பல்வேறு விதமான சோதனைகளை நமக்கு அல்லாஹ் கொடுக்கும் போது நமக்கு இயற்கையாக மனிதனுடைய அந்த தன்மைக்கு என்ன ஏற்படும் அப்படின்னு சொன்னா கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அதை ஏதேனும் ஒரு வகையில சரி செய்யக்கூடியவர்களாக,
நமக்கு வறுமை ஏற்படுது, அந்த வறுமையை போக்குவதற்கு என்னென்ன முயற்சி எல்லாம் செய்யணும். வியாபாரத்தில் நமக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படுகின்றது, அதை சரி செய்வதற்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னும் வியாபாரத்தை அதிகப்படுத்தணும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த வருமானம்லாம் போதாது, இப்படிப்பட்ட இந்த வருமானத்தை இன்னும் அதிகப்படுத்தணும். இன்னும் நம்முடைய செல்வத்தை உயர்த்துவதற்குண்டான நிலைகளை நம்ம எப்படி கைகொள்வது? இந்த ஆழ்ந்த சிந்தனையில இந்த மாதிரி நிலையில கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நம் மார்க்கத்தை மக்களுக்கு சொல்வதற்காக அல்லாஹ்வுடைய தூதராக நமக்கு அனுப்பப்பட்ட அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பார்த்தால், அல்லாஹ்வின் தூதர் அவர்களை நாம் முன்மாதிரி என்று நம்ம சொல்றோமே, அப்படி முன்மாதிரி என்று சொன்னால் அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை நீங்கள் புரட்டி பாருங்கள். அவருடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக சென்றது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்த்தால், இன்னைக்கு நாம் இந்த உலக விஷயங்கள்ல உலகத்தில் ஏற்படக்கூடிய இந்த துன்பத்தினால உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்பினால் நம்மளுக்கு கவலை ஏற்படுது. நம்ம இதற்காக ரொம்ப வருந்துறோம், அதை எப்படி சரி செய்வது என்று முயற்சி செய்கின்றோம். ஆனா அல்லாஹ்வின் தூதர் கவலைப்பட்டாங்க. நாம் எப்படி கவலைப்பட்டோமோ அதை விட அல்லாஹ்வின் தூதர் அதிகமாக கவலைப்பட்டாங்க. அல்லாஹ்வின் தூதர் கவலை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதை நீங்க பார்த்தால், இந்த உலக வாழ்க்கைக்கான கவலையாகவும் அதற்கான உழைப்பாகவும் அதை நோக்கிய செயல்பாடாக நம்மளுடைய இருக்கும் போது அல்லாஹ்வின் தூதர்களை சொல்றான். அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்றான், நபியே இந்த செய்தியை அவர்கள் நம்பாதனால நீங்கள் சொல்லக்கூடிய இந்த மார்க்கத்தை, இந்த ஏகத்துவத்தை, சத்தியத்தை எடுத்து சொல்லக்கூடிய நீங்க இந்த செய்தியை அவர்கள் நம்பாதனால அதனால் நீங்க கவலை கொண்டு உங்களையே நீங்கள் மாய்த்துக் கொள்வீர்களோ? உங்களையே நீங்க மாய்த்துக் கொள்வீங்களா? சொல்றதுதான் உங்களுடைய கடமை. அல்லாஹ் சொல்றான், சொல்றதுதான் கடமை. ஆனா அல்லாஹ்வின் தூதருடைய அந்த கவலை எப்படிப்பட்ட ஒன்றாக இருந்தது? நம்ம சத்திய மார்க்கத்தை சொல்றோம், இந்த ஏகத்துவத்தை எடுத்து சொல்றோம், நமக்கு அல்லாஹ் இந்த நேர்வழியை கொடுத்துட்டான், நமக்கு இந்த சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் நமக்கு பொருந்தி கொண்டான். இப்படி பொருந்தி கொண்ட நமக்கு கிடைத்த இந்த மார்க்கம் நம்முடைய சமுதாய மக்களுக்கு கிடைக்க வேண்டாமா? இந்த மக்களுக்கு அனைவருக்கும் இந்த நேர்வழி கிடைக்க வேண்டாமா என்பதை அல்லாஹ்வின் தூதர்கள் எடுத்துரைக்கிறாங்க. மக்கள் ஏற்றுக்கொள்ளல, அதை புறக்கணிக்கிறாங்க, சொற்பமானவர்கள் ஏற்றுக்கொள்றாங்க. இப்படி ஏற்றுக்கொள்ளும் போது அல்லாஹ் சொல்றான், அவர் எப்படி எப்படி கவலைப்பட்டிருப்பாங்க. ஒரு வகை செய்தி அல்லாஹ் இறக்கி அதை குர்ஆன்ல குறிப்பிடும் அளவுக்கு அவர்கள் அந்த இடத்துல கவலை கொள்றாங்க அப்படின்னு சொன்னா எந்த அளவுக்கு அவர்கள் வருந்திருப்பாங்க, அவர் அதற்காக கஷ்டப்பட்டிருப்பாங்க. அப்படி கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் ஆறுதல் சொல்லும் வகையில உன்னையே நீ மாய்த்துக் கொள்வியா? ஏன்னா மௌத்தாயிரு இதனால கவலை கொண்டு நீ மௌத்தா போயிருப்பா, ஏன் அப்படி அப்படின்னு கேள்வி கேட்கும் அளவுக்கு கவலைப்பட்டாங்க. ஏன் இந்த மார்க்கம் மற்றவர்களுக்கு கிடைக்கணும், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்களே என்பதுக்காக. இன்னைக்கு இது மாதிரியான நிலை நம்மகிட்ட இருக்கா? நம்ம உறவினர்கள் இருக்கிறோம், சொந்த பந்தங்கள் இருக்கிறோம், அண்டை வீட்டாளர்கள் இருக்கிறாங்க. நம்மளுக்கு இந்த சத்திய மார்க்கம் கிடைச்சிட்டு வணக்கத்திற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த ஓரிரை கொள்கை நம்மளுக்கு கிடைத்தது. இந்த சத்திய மார்க்கம் கிடைத்து இன்னைக்கு அன்றைய காலத்தை விட இந்த மார்க்கத்தில் பல தெளிவுகள் பெற்று இன்னைக்கு அமல்கள் செய்வதற்கு உண்டான வழிவகைகளை நாம் பெற்றிருக்கிறோம். அதை நோக்கி நம்மளால் இயன்ற அளவுக்கு மார்க்கத்தை கடைபிடித்து நாளை மறுமை வாழ்க்கை தான் நமக்கு நிச்சயமான வாழ்க்கை அப்படின்றதுக்காக நம்மளால செயல்பட முடியுது. நம்மளுடைய உறவினர்கள், நம்ம சொந்த பந்தங்கள், நம்முடைய கொள்கை சொந்தங்கள்ல இப்படி யாரேனும் இந்த மார்க்கம் கிடைக்காம இருந்தா இதற்காக என்னைக்காவது வருந்தி இருக்கிறோம்? நம்ம இதை பத்தி சிந்திச்சிருக்கிறோமா? அப்படி இல்லையே. அல்லாஹ்வின் தூதர்கள் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடிய தருணத்துல பல இன்னல்களையும் துன்பங்களையும் பட்டாங்க. அப்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கேட்கிறாங்க, ஒரு பகுதியில அல்லாஹ்வின் தூதரோடு உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கும் போது கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த சமுதாயத்திற்காக நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, ரொம்ப சிரமப்பட்டிருக்கீங்க. அப்படி சிரமப்பட்டதுல உஹது போர்ல உங்களுக்கு ஏற்பட்ட பாதிப்பு இருக்க, கடவாய் பற்கள் உடைக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ்வின் தூதரே சபிச்சுட்டாங்க. நீ எப்படிப்பா வெற்றி பெறுவென்ற அளவுக்கு அல்லாஹ் அதையும் கண்டிச்சான். வெற்றியை கொடுப்பதும் தோல்வியை கொடுப்பதும் தான். அந்த அளவுக்கு அந்த இடத்துல அல்லாஹ்வின் தூதர்கள் அந்த கடவாய் பற்கள் உடைக்கப்பட்டு, ஏன் உடைக்கப்பட்டதுனால இல்ல, நம்முடைய இந்த மார்க்கத்துக்காக போராடும் போது நம்மளை தூதராக இருக்கக்கூடிய என்னை
இந்த அளவுக்கு ஆக்கிட்டாங்களே என்ற அந்த கவலை, கோபம் அந்த வார்த்தையை வர வைத்து விட்டது. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி உஹது போர்ல நீங்க கட்ட கஷ்டத்தை விட வேற எந்த இடத்துல நீங்க எப்போதும் உங்களுக்கு ரொம்ப மனவேதனை அடையக்கூடிய அளவுக்கு நீங்க பற்றிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா அப்போது சொல்றாங்க, அதை கூட பெருசா சொல்லல, அவங்க தான் அதை சொல்றாங்க. ஒரு அளவுக்கு உங்களுக்கு வேற எங்க துன்பம் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லும் போது அப்போ அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, தாயிஃப் நகரத்து மக்களிடத்துல தலைவர்களிடத்துல நான் மார்க்கத்தை சொல்வதற்காக போனேன், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளுங்க, என்னை தூதராக ஏற்றுக்கொள்ளுங்கள், இந்த ஓரிரை கொள்கையை பின்பற்றுங்கள் என்பதற்காக நான் அந்த மக்களிடத்தில் போய் சென்றேன். நான் சொல்லக்கூடிய செய்தியை அங்கே இருக்கக்கூடிய ஊர் தலைவர்களாக யாரும் கண்டுகொள்ளல. அதுல அவர்கள் என்னை ரொம்ப துன்பப்படுத்திட்டாங்க, ரொம்ப சிரமப்படுத்திட்டாங்க. அப்போது நான் என்னுடைய சுயநினைவின்றி நான் வரும்போது அந்த இடத்துல வானத்தை பார்க்கும் போது ஜிப்ரீல் தோன்றினார். அப்போது சொன்னார், முகமது, அல்லாஹ் உங்களுக்கு சொல்லி அனுப்பி இருக்கிறான், உங்களை நீங்க சொன்ன செய்தியை கேட்கல, நீங்க சொன்ன செய்தியை அவர்கள் ஏற்றுக்கொள்ளல, அவர்கள் உங்களை சிரமப்படுத்திட்டாங்க. நீங்கள் சொன்னால் மலைகளின் வாடகை வைத்து அந்த 2 மலை குன்றுக்கு மத்தியில் இருக்கக்கூடியதை அவர்களை அழித்து விடலாம், அழிக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கிறான். நீங்க விரும்பினா என்ன சொல்லுங்க, வேண்டாம் விட்டுருங்க. இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளலைன்னா அவர்களுக்கு பின்பாக வரக்கூடிய மக்கள் சமுதாயம் நமக்கு மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளலாம் மன்னிச்சுட்டு போறாங்க. எப்படி மன்னிக்கக்கூடிய அந்த தன்மை இதை சொல்றாங்க. அல்லாஹ்வின் தூதர், இதுதான் எனக்கு மிகப்பெரிய ஒரு கவலையாக இருந்தது, ரொம்ப கஷ்டப்பட்டேன். மார்க்கத்தை போய் சொல்றோம், ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அல்லாஹ்வை வணங்குகின்றோம், என்னை தூதராக ஏற்றுக்கொள்கின்றோம், இதுதான் சத்திய மார்க்கம், இதுதான் இறைவன் குணத்தில் அருளப்பட்ட மார்க்கம் என்று சொல்றோம். இதையெல்லாம் அவர்கள் புறக்கணித்து விடும்போது ஏற்படுது அந்த கவலை. அதை சொல்றாங்க உஹது மலை, அவங்களா அதை குறிப்பிட்டு சொல்றாங்க. அதை விட உங்களுக்கு வேற என்னன்னு கேட்கும்போது சொல்றாங்கன்னா, எந்த அளவுக்கு அந்த மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்வதில் ஆர்வமாகவும் அதீத கவனமாகவும் இருந்தாங்க. இன்னைக்கு நம்மள்கிட்ட இருக்கா? நீ வீட்டில் உறங்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்ம பிள்ளைக்கு சொல்றோமா காலைல ஃபஜர் தொழுகைக்கு போக சொல்லி, நம்ம உறங்கி கொண்டு அந்த பிள்ளையும் ஏவது கிடையாது, நம்ம உறங்கி கொண்டு நம்ம மனைவியை எழுப்புறது கிடையாது. மார்க்க விஷயங்கள்ல அமல்கள்ல இந்த அளவுக்கு பலவீனமாக இருக்கிறோம். இது அல்லாம மற்ற உறவினர் இருப்பாங்க, நம்ம தொழுகிறோம், தொழுகக்கூடியவர்களாக இருந்தா மற்ற ஏனைய மக்களும் தொழுகணுமே, ஏவனமா இல்லையா? நம்ம எந்த அளவுக்கு இருக்கிறோம்? இன்னைக்கு இந்த சபையில் இருக்கிறோம் எத்தனை பேர் ஜும்மாவுக்கு வந்துட்டோம், ஃபஜர் தொழுகாம இருப்போமா இல்லையா? ஃபஜர் தொழுகைய நிறைவேற்றாதவர்கள் இருப்போம், விடுபட்டவர்கள் இருப்போம். இன்னைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு ஆஹா அல்லாஹ் மார்க்கம் எப்படி சொல்லியிருக்கு, ஃபஜருடைய தொழுகை இந்த உலகத்தை விட சிறந்தது என்று அதில் இருக்கக்கூடிய அந்த 2 ரக்காயத்தை பற்றி அல்லாஹ்வின் தூதர் சொல்லி இருக்கிறாங்களே, அப்படிப்பட்ட இந்த தொழுகையை இன்னைக்கு நம்ம தொழுகாம விட்டுட்டோமே, இந்த தொழுகையை நிறைவேற்றாம தவறி விட்டதே, தொழுகாம நம்ம தூங்கிட்டோமே என்று எத்தனை பேர் இதுக்காக கவலைப்பட்டோம், எதற்காக வருந்தணும்? இந்த ஜும்மாவை கூட கேட்கலாம். இந்த ஜும்மாவில் கூட ஒரு கட்டத்தில் இருந்த ஜும்மாவுடைய நிலை எப்படிப்பட்டது என்பதாக இருந்ததுன்னா, இங்க இமாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த சபையில 4 சப்புல அமைதியாக இருப்பாங்க, பின்னாடி பார்த்தா பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதற்கு மேல் மாடியை போயிட்டா, என்ன மாப்பிள்ளை மச்சா நல்லா இருக்கியா, வியாபாரம் எப்படி இருக்கு, அக்கா எப்படி இருக்காங்க, இப்படி நல்லா விசாரிக்கக்கூடிய அளவுக்கு தான் அன்றைய காலகட்டத்தில் அங்க இருக்கிற சுன்ன ஜமாத் பள்ளியில் நம்ம ஜும்மா நிறைவேற்றிக் கொண்டிருந்தோம். அந்த ஜும்மா என்றாலே அலட்சியமாக இருந்தோம். ஜும்மானா இந்த போய் தொழுகிற நேரத்துல அங்க உரை நிகழ்த்தக்கூடிய அந்த டைம் எல்லாம் நோட் பண்ணிருப்போம். அங்க எப்ப முடிப்பாங்களோ அந்த நேரத்தில் வேட்டையை கட்டிட்டு ஓடி வர்றது. அதுல சில பேர் பார்த்தா 2வது ரக்காயத்துல ஜாயின் பண்ணிடும், சில பேர் அக்காயத்துல இருக்கும்போது ஓடி வர்றது, வந்துட்டு அதோட 2 ரக்காயத்தை வந்துட்டு ஓடி வர்றது. என்ன, நாங்க ஜும்மா முடிச்சிட்டோம்ல, அல்ல எங்க கடமையை நாங்க நிறைவேற்றிட்டோம், முடிஞ்சிருச்சு, இந்த வாரத்துடைய கடமை அல்ஹம்துலில்லாஹ்னு போகக்கூடியவர்களாக இருந்தோம் நம்மளும். ஆனா அதன் பிறகு கிடைக்கப்பட்ட இந்த மார்க்க தெளிவு, மார்க்கத்துடைய நன்மை விளங்கி இருக்கிறோம். விளங்கி இருக்கக்கூடிய நம்மளிடத்துல பலவீனம் இருக்கலாமா? இந்த ஜும்மாவில் எத்தனை பேர் தாமதமாக வரும்? அதற்கான நன்மை சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? முதன்மையாக வரக்கூடியவர்களுக்கு ஒட்டகத்தை குர்பானி கொடுத்த நன்மை என்று சொல்லப்பட்டிருக்கா இல்லையா?
இது நம்மளுக்கு அறியாத செய்தியா? இன்னைக்கு இவர் சொல்ற செய்தி புதுசா இருக்க, அபூ ஹுரைரா அறிவித்த செய்தியில கேட்கப்படாத செய்தியாக இருக்க, நம்ம இதுவரைக்கும் செவியில விழுகாத செய்தி. அப்படியா? இது நம்ம விலகித்தானே இருக்கிறோம். ஆனால் இப்படி தவறு விட்டுருப்போம். ஏதாவது ஒரு சூழல் இருக்கும், காரணம் இருக்கும். தாமதமாக வர்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் கண்டிப்பாக இருக்கும். அந்த காரணம் வார வாரம் இருக்கிறது காரணமா இருக்காது. சில பேர் என்னன்னா, திடீர்னு இன்றைய தினம் இந்த ஒரு ஜும்மால நம்ம தவற விட்டுட்டோம், ஒரு காரணத்தை சொல்லிடலாம். இல்லைங்க இது மாதிரி சூழல் ஆயிடுச்சு, கிளம்பி வந்துட்டேன், அதுல உரிய நேரத்தில் வர முடியல, வாரத்துல ஒரு நாள் காரணத்தை சொல்லிடலாம். வார வாரம் காரணத்தை சொன்னா அது காரணமாக பார்க்கப்படுமா? ஆனா வார வாரம் நம்ம தவற விடுறோம். மீமா மெம்பர் படியில ஏறி உரை நிகழ்த்திய பிறகு வரும், அவசர அவசரமாக சுண்ணத்தை தொழுது விட்டு உட்கார்றோம் சொன்னா உட்கார்றது தவறு இல்லை, அது அவங்களுடைய நிலைகள் என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனா இதற்காக வருந்தி இருக்கிறோமா? இமாம் உரை நிகழ்த்துவதற்கு முன்னாடி மெம்பர்ல ஏறுவதற்கு முன்னாடி போய் அந்த நன்மையை அடைஞ்சிடலான்ட்டு நம்ம எவ்வளோ முயற்சி செஞ்சோமே, அப்படி அதை தவற விட்டுட்டோமே, நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு, இப்படி வருந்தியது உண்டா? வரத மாட்டேங்கிறோம். நம்ம மார்க்கத்தில் இருக்கக்கூடிய அமல்கள் விஷயங்கள்லையும் இந்த நிலை தொடர்ச்சியாக இருக்கா இல்லையா? அப்படி வரக்கூடியவர்களுக்கு அதை புரிந்து கொள்ளலாம். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல மார்க்க விஷயங்கள்ல நமக்கு கிடைத்த இந்த நேர்வழி மற்றவர்களுக்கு கிடைக்கல, நமக்கு கிடைத்த இந்த சத்திய மார்க்கம் மற்றவர்களுக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம கவலை கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்றோமா? இல்ல அமல்கள் விஷயங்கள்ல பெரிய அளவுக்கு நன்மை தரக்கூடியது, இன்னைக்கு கோடீஸ்வரனாக இருக்கக்கூடியவனாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியாவுடைய ஒரு சூழல், நீங்க ஒட்டகத்தை குர்பானி கொடுக்கவே முடியாது, சட்டம் போட்டு வச்சுட்டான். அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை நீங்க ஏற்றிருக்கிறான், முடியுமா உங்களால? நான் கோடிகளுக்கு அதிபதி, என்னால் நான் நினைத்தால் 100 ஒட்டகத்தை நீங்க குர்பானி கொடுக்க முடியுமா? அது சாதாரண இயலும், அது முடியாத. அப்படிப்பட்ட ஒன்றை அல்லாஹ் வார வாரம் இந்த ஜும்மால வைத்திருக்கிறான் என்றால், இந்த வைத்திருக்கக்கூடிய இந்த ஜும்மால கிடைக்கக்கூடிய நன்மையை நம்ம இழக்கிறோமே, அது கிடைக்காம போகுதே, இந்த நன்மையை அடைய முடியலையே என்ற வருத்தம் நம்மளிடத்தில் இருக்கா? அதற்காக வருந்தி நம்ம சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? அதற்காக இதை தவற விடுவதை சரி செய்ய வேண்டும் என்பதற்காக முயற்சி மேற்கொள்றோமா? சிந்தித்து பாருங்க. இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய உலகத்திற்காக, உலகத்தில் ஏற்படக்கூடிய இழப்புக்கும் துன்பத்திற்கும் கவலை கொள்ளக்கூடிய வகையில் மார்க்கத்தில் நம்மளுக்கு அந்த கவலை இல்லை. ஆனா மார்க்க விஷயமாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வின் தூதர்களிடத்துல பாடம் பயின்ற சஹாபாக்கள் எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, அமல்கள்லயே நம்மளுக்கு இந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறோமே, அவர்களுடைய நிலை எப்படின்னா, போர்க்களங்கள்ல கலந்து கொள்ளாததுக்கு கண்ணீர் வடிக்கக்கூடிய அளவுக்கு. போர்க்களம்னா போர் அடிச்சா போயிட்டு திரும்பி வரக்கூடிய இடம் இல்லை, நம்ம பிக்னிக்கு போறோமே அந்த மாதிரி இடம் இல்லை. நீங்க நம்மளுக்கு என்ன, நீங்க போர் அடிக்குதுங்க, எங்கேயாவது போயிட்டு வருவோமா, பார்க்குக்கு போவோமா, பீச்சுக்கு போவோமா, அங்க போவோமா இங்க போவோமான்னு யோசித்து அந்த போர் அடிச்சா போகக்கூடிய இடம் இல்லை, போர்க்களம். அந்த களத்துல அவர்கள் பங்கு கொள்ள முடியல. அல்லாஹ்வின் தூதர்கள் ஒவ்வொரு நபர்களையும் ஒட்டகத்தில் ஏற்றி அனுப்புறாங்க, இறுதியாக இருக்கிறாங்க, அவர்களுக்கு வாகனம் இல்லை, ஏற்றி அனுப்புவதற்குண்டான வாகனம் இல்லை, இல்லாதனால அவங்க வருத்தப்படுறாங்க, அழுகிறாங்க, கண்ணீர் வடிக்கிறாங்க, தன்னைத்தானே வருத்தி கொள்றாங்க. அல்லாஹ் வகை செய்து இறக்குறான், போர்ல கலந்து கொள்ளலை என்றால் குற்றம் பிரிக்கப்படும். அப்படிப்பட்ட நிலையில இவர்கள் அப்படி இல்லை, அவர்களுக்கு உன்னை நாடி வந்தாங்க, நபி வந்த போது அவருக்கு செல்வதற்கு எந்த வாகனம் இல்லை, அப்படிப்பட்ட ஒரு மீறி எந்த குற்றமும் இல்லை. அவர்களை நான் குற்றம் பிடிக்க மாட்டேன், ஏன்னா கண்காணித்துக் கொண்டிருக்கிறானே. ஆனா தினமும் ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ் கண்காணித்து கொண்டிருக்கும் போது அவன் எதற்காக அவர்கள் போர்ல கலந்து கொள்ள முடியாத சூழல் ஏற்பட்டது? அப்படி கலந்து கொள்ளாத சூழல் ஏற்பட்டால் எதற்காக காரண காரியம் இருக்கா இல்லையா? இந்த மாதிரி காரணம் என்று அல்லாஹ் மன்னிப்பான். காரணம் இல்லாம காரணத்தை வாழ்க்கை முழுவதும் சொல்லிட்டு மன்னிக்கவே மாட்டான். காரணம் தெளிவாக சரியாக இருந்தால் அல்லாஹ் மன்னிப்பான், தான் நாடிய பாவங்களை மன்னிப்பான். மன்னிப்பாளன், மன்னிப்புல மிக சிறந்தவன் அல்லாஹ். அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் வகை செய்தி இறக்கி அதை கவலைப்படாதீங்க, உங்கள் மீது குற்றம் இல்லை என்று சொல்றான். அப்ப இந்த மாதிரி மார்க்க விஷயங்கள்ல நம்மளுக்கு போராடக்கூடிய, தாவா செய்யக்கூடிய நிர்வாகத்தில் அழைக்கிறாங்க, இல்ல ஒரு சமுதாயத்துக்கு போராடக்கூடிய ஒரு போராட்ட களங்கள் ஏற்படுது. இப்படி போராடும் போது நம்முடைய நிலையில்
ஏதாவது ஒரு நிர்பந்தத்துல நம்ம கலந்து கொள்ள முடியாம போயிருக்கு. ஒரு அழைப்பு பணிக்காக அழைத்திருப்பாங்க, அதுல கலந்து கொள்ள முடியாது. ஒரு போராட்டம் சமுதாயத்திற்காக நடக்கும், அதற்காக குரல் கொடுக்கணும். அநியாயக்கார அரசனுக்கு எதிராக குரல் கொடுப்பது ஜிஹாத் என்று மார்க்கம் சொல்லி இருக்க, அப்படிப்பட்ட ஒரு களம் நம்ம பகுதியில் நடக்கும். நடந்தால் அதில் பங்கு பெற்றிருக்க முடியாது. பங்கு பெற்றிருக்க முடியலை என்றால் எத்தனை பேர் இதற்காக அல்லாஹ் ஒரு வாய்ப்பு கொடுத்தானே, அநியாயக்காரனுக்கு எதிராக குரல் கொடுப்பதற்கு அல்லாஹ் நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தான், இதுல நம்ம பங்கு பெற முடியாம போயிடுச்சு, அந்த வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்காம போயிடுச்சு என்று நம்மளுடைய நிலையில் கவலை இருக்கா? வருத்தப்பட்டிருக்குமா? சிந்தித்து பாருங்களேன். அழைப்பு பண்ணி கூப்பிட்டாங்க, 4 பேருக்கு மார்க்கத்தை போய் சொல்ற இந்த நேரத்தில் கூப்பிட்டாங்க. அவங்க போனாங்க, ஒரு நபர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஒரு போய் குர்ஆனை கொடுத்தா ஒரு வசனத்தை சொன்னாங்க, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாரே, அதுக்குத்தானே நம்மளை கூப்பிட்டாங்க, அதற்கு நம்மளால பங்கு கொள்ள முடியாம போயிடுச்சு என்ற வருத்தம் நம்மிடத்தில் இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் உருவாக்கிய அந்த சஹாபாக்கள் இடத்துல எந்த ஒன்றாக இருந்தாலும், போர்க்களத்தில் கலந்து கொள்ளாத நிலை இருந்தாலும் சரி, அது அமல்கள் விஷயமாக இருந்தாலும் சரி, ஹன்லலா ரலியல்லாஹு அன்ஹு, ஹன்லலா என்ற நபித்தோழர் ஒரு இடத்துல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தன்னைத்தானே முனாஃபிக் என்று சொல்லிக்கிறார். தன்னைத்தானே நான் முனாஃபிக் ஆகிவிட்டேனே, நான் முனாஃபிக் ஆகிவிட்டேனே, நான் முனாஃபிக் ஆகிவிட்டேனே என்று தன்னைத்தானே முனாஃபிக் என்று சொல்லி திரிகிறார். முனாஃபிக்னா சாதாரண வார்த்தை இல்ல. முனாஃபிக் செல்லக்கூடிய இடம் எது? நரகத்துடைய அடித்தட்டு. நரகத்துடைய அடித்தட்டில் செல்லக்கூடியதுதான் அந்த தன்மை, முனாஃபிக்குடைய தன்மை. அதை சொல்லும் போது அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வராங்க, அல்ல என்னப்பா ஆச்சு உனக்கு, ஏன் இப்படி ஒண்ணு தன்னைத்தானே முனாஃபிக் என்று சொல்ற? முனாஃபிக்னா சாதாரண வார்த்தையா? அது எப்படிப்பட்ட ஒரு மோசமான வார்த்தை, அதை போய் நீ முனாஃபிக் ஆகிட்டேன்னு சொல்றிய, என்ன காரணம், எதற்காக நீ சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கும் போது எனக்கு அதிகமான அமல்கள் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்படுது, அதிகமாக மார்க்க விஷயங்கள்ல ஈடுபட வேண்டும் என்று எனக்கு எண்ணம் ஏற்படுது, ஆர்வம் எண்ணோ செயல்பாடுகள் எல்லாம் சரியாக இருக்கு. அல்லாஹ்வின் தூதரோடு ஒன்று இருக்கும்போது அதன் பிறகு அவர்களை விட்டு விலகி வந்து விட்டால், அல்லாஹ்வின் தூதரை விட்டு நகர்ந்து வந்து விட்டால், எனக்கு எண்ணமெல்லாம் இந்த உலகத்தை தேடி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் என்று என்னுடைய தேவைகளை நோக்கி சென்று விடுகிறது. அப்ப அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கும்போது ஒரு தன்மையில, அல்லாஹ்வின் தூதரை விட்டு விலகி வந்து விட்டால் இன்னொரு தன்மையில நான் இருக்கிறேன்னு சொன்னா, முனாஃபிக் எப்படி இருப்பான்? இப்படிதானே இரட்டை நிலையில் தானே இருப்பான். அப்ப இரட்டை நிலையில அங்க ஒன்றாக இங்க ஒன்றுமாக இருந்தா அது முனாஃபிக்குடைய தன்மை தானே. அப்ப நான் முனாஃபிக் தானே ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அப்படியா? இதே மாதிரிதான் எனக்கு இருக்கு. அல்லாஹ்வின் தூதரோடு இருக்கும் போது எனக்கும் அதிகமாக அமல்கள் செய்யணும், மார்க்க காரியங்களில் ஈடுபடணும், நன்மையான காரியங்கள் அதிகமாக போட்டி போட்டு செய்யணும். எனக்கு என்ன ஏற்படுது? அல்லாஹ்வின் தூதரை விட்டு விலகி வந்து விட்டால் அதன் பிறகு எனக்கும் இப்படித்தானே இருக்கு. அப்ப வாங்க அல்லாஹ்வின் தூதர் போய் கேட்போம். 2 பேர் போய் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே உங்களோடு இருக்கும் போது எங்களுக்கு அதிகமான ஆர்வங்கள் ஏற்படுது, மார்க்கத்துல கடமைகளை நிறைவேற்ற வேண்டும், அமல்கள்ல ஈடுபாடோடு இருக்கணும், நன்மைகள்ல அதிகமாக செய்யணும் என்றெல்லாம் எங்களுக்கு எண்ணம் ஏற்படுது. உங்களை விட்டு விலகி சென்று விட்டால் எங்களுக்கு இதெல்லாம் மறந்து உலகத்துடைய தேவை, குடும்பம், அந்த மாதிரி பொருளாதாரம் என்று இந்த தேவையை நோக்கி எங்களுடைய எண்ணம் எல்லாம் மாறிடுது அல்லாஹ்வின் தூதரே. அப்ப நாங்க முனாஃபிக்கா? இந்த இரட்டை நிலை எங்களிடத்துல இருக்கே, அப்ப நாங்க முனாஃபிக்கா என்று கேட்கிறாங்க. அப்போது அல்லாஹ்வின் தூதர் சொல்றாங்க, இல்ல, மனிதருடைய தன்மை அப்படித்தான் இருக்கும். மனிதருடைய அந்த தன்மை இப்படி ஏற்றத்தாழ்வு நிறைந்ததாகத்தான் இருக்கும். அப்படி குறையும் போது அவர்கள் சுதாரித்துக் கொள்ளணும். அல்லாஹ்வுடைய பயத்தை நாளை மறுமையில விசாரிப்பானே, விசாரணைக்கு உட்படுத்த இருக்கின்றமே என்ற அந்த இறையச்சத்தை நாம் உள்ளத்தில் சுமத்தியவர்களாக அந்த பக்கம் போகக்கூடியதை சீர்படுத்தணும். ஒரே பக்கமாக சாய்ந்து விடக்கூடாது, ஒரே பக்கமாக இருந்து விடக்கூடாது, ரெண்டையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி அமல்கள் செய்யணும் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த நேரத்தில் உங்களுக்கு இறையச்சத்தை நீங்கள் உள்ளத்துல சுமந்து கொள்ளுங்க, சரியாகிடும்ன்றாங்க. நமக்கு ரமலான் மாசம் வந்துட்டா அப்படி நம்ம மூழ்கி திளைக்கணும்னு தோணும். ரமலான் மாசம் வந்துருச்சுன்னா ஒரு நன்மையை விட்டுறக்கூடாது, அனைத்து நன்மையும் செஞ்சிடணும். தஹஜ்ஜுத் தொழுதணும், பயான்கள்ல கலந்து கொள்ளணும், உட்கார்ந்து பஜர் தொழுதணும், திக்ர் ஓதணும், அமல்கள்ல அதிகமாக எல்லாத்தையும் ஈடுபடணும், எல்லா நன்மையும் கொள்ளையடிச்சிடணும்.
தர்மமா நம்மளால பாக்கெட்ல இல்லாட்டாலும் 10 ரூபாவது போட்டு இந்த மாசம் வழங்கினா எவ்வளவு நன்மை, அவ்வளவு நன்மைகள் இந்த மார்க்கம் நமக்கு அல்லாஹ் நம்மளுக்கு தர இருக்கானே, ஒன்றை விட்டுறக்கூடாது. நம்மளுக்கு என்ன வரும்ல, வரத்தான் செய்யும். ஒவ்வொரு நோம்பினுக்கும் விடக்கூடியது, வாய்ப்பு கிடைச்சா தவற விட்டுறக்கூடாது. அடுத்த நோன்புல நம்ம உயிரோடு இருப்போமான்னு தெரியாது. அடுத்த நோன்புல நமக்கு அல்லாஹ் ஹயாத்தை கொடுத்து இந்த நோன்பை அடையக்கூடிய வாய்ப்பை கொடுத்து நன்மையை பெறக்கூடிய ஒன்றை அல்லாஹ் நம்மளுக்கு வழங்குவானால் நிச்சயம் இல்லை. அப்படி கிடைக்கக்கூடிய ஒன்று கிடைச்சா உண்மையிலேயே அதற்காக பாடுபடணும். மறுமை நாளில் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்திற்காக நம்ம பாடுபடணும், நியாயமான ஒன்றுதான். ஆனா நோன்பு மாசம் முடிஞ்ச உடனேயே அடுத்த நாள் ஃபஜருக்கு வர மாட்டோம், அடுத்த நாள் வகுப்பு வர மாட்டோம். அதோட நம்ம எப்போ பாடுபடணும் யோசிப்போம், மார்க்கத்துக்காக, அமலுக்காக, நன்மைக்காகன்னா அடுத்த ரமலான்ல பார்த்துக்கலாம் இப்படின்னு எண்ணம் ஏற்படுது. ஏன் நம்ம இடத்துல இந்த தன்மை இருக்கு? அப்ப நம்ம இடத்துல இந்த முனாஃபிக் தன்மை இருக்கா? நம்ம இந்த இரட்டை வேடதாரியான நிலை நம்ம இடத்துல இருக்க. ரமலான் வந்தா மட்டும் நம்மள்ட்ட செயல்பாடுகள் அதிகமாக ஏற்படுது. ரமலான் முடிச்சுட்டு அடுத்த நாள் ஃபஜருக்கே எந்திரிக்க மாட்டோங்கிறோமே, நம்மளுடைய நிலையெல்லாம் என்ன? இந்த நிலையில இருந்தா நாளை மறுமையில நம்ம உண்மையிலே வெற்றி அடைய முடியுமா? ஏனைய மாதங்கள்ல ஒரு அமல்கள்ல அலட்சியமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோமே. இப்படி நம்முடைய வாழ்க்கை சென்றா நாளை அல்லாஹ் மரணத்தை கொடுத்தா அந்த மரணத்துக்கு பிறகு விசாரிக்கப்பட்டு இந்த தன்மை குறித்து அல்லாஹ் விசாரித்தா என்ன ஆகும் என்ற இந்த அச்சம் நம்மள்ட்ட இருக்கா? கவலை இருக்கா? இல்லையே. அதோடு அடுத்த பார்த்துக்கலாம். நம்ம மனம் போன போக்குல தான் நம்முடைய செயல்பாடு இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ம எதற்காக உண்மையிலே கவலைப்படக்கூடியவர்களாக இருக்கும்? நம்ம மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடிய நாம் தூதருடைய வாழ்க்கையை பரட்டிப்பார், சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பரட்டிப்பார். ஒவ்வொன்றிலும் நம்மளுக்கு அழகிய முன்மாதிரி இருக்கு. அப்படிப்பட்ட ஒன்றுல அல்லாஹ்வின் தூதர்கள் கவலைப்பட்டது என்ன? நம்ம மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேங்கிறாங்க, அவர்களுக்கு நம்ம அந்த சத்தியத்தை எடுத்து சொல்லணும், நம்ம மார்க்கத்தை அவர்களுக்கு கிடைக்க செய்யணும். சஹாபாக்களுக்கு தியாகம் செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் போயுது, போர்க்களத்தில் நம்மளுக்கு போய் நம்ம போர் செய்ய முடியலையே என்ற இந்த கவலை எல்லாம் அவர்களிடத்தில் இருந்ததா இல்லையா? அப்ப இப்படிப்பட்ட எந்த ஒன்றாம் கவலை கொள்வது தவறில்லை. அது மனிதனுக்கு அல்லாஹ் ஒவ்வொரு உணர்வுகளையும் ஏற்படுத்தியிருக்கான். மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய சிரிப்பை, மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய வகையில பல நிகழ்வுகளை ஏற்படுத்தி இருக்கிறான். அதே மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய கோபங்கள், எதற்கு கோபப்படணும், அந்த கோபமே மார்க்கத்துக்கு எதிராக இருக்கணும். வீட்டுல சின்ன சின்ன விஷயத்துக்கு கோபப்பட்டோம்னா நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. அப்ப இந்த கோபம், இப்படி மனித உணர்வுகளை எடுத்துக்கொள்ளுங்களேன், எல்லாமே அருட்கொடை. அதுல இந்த கவலையும் அல்லாஹ்வுடைய அருட்கொடை தான். இதை எதற்கு கவலைப்படுறோம், எந்த நிலையில் கவலைப்படுறோம் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு நன்மைகள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இந்த உலக வாழ்க்கை என்பது அற்பமானது. இந்த அற்பமான உலக வாழ்க்கை நாளை நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய அந்த மறுமையை விட மகத்தானது. மறுமை வாழ்க்கை தான் மகத்தானது. இந்த உலக வாழ்க்கை அற்பமானது என்பதை உணர்ந்து கொண்டு மார்க்கத்திற்காக பாடுபடக்கூடியவர்களாக, மார்க்கத்தின் உலகத்தில் வழங்கப்பட்ட இந்த நாளில் நம்ம அதிகமாக அமல்களை புரிந்து நாளை மறுமையில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பினை வல்ல நாயகன் நாம் அனைவருக்கும் தந்தருள் புரிவான பிரார்த்தித்து எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.